கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம இன்று கூட ஒரு காரியத்தை பார்ப்போம். சங்கீதம் 20:4 இந்த வசனம் போடப்பட்டிருக்கு. உமது மன விருப்பத்தின்படி அவர் உமக்கு தந்தரலி உமது ஆலோசனையால் நிறைவேற்றுவாராக. இது இஸ்ரவேல் ராஜா தாவீதை பார்த்து ஜனங்கள் யுத்த களத்திற்கு போவதற்கு முன்பாக சொன்ன ஒரு வார்த்தை. அதாவது ராஜாவுக்கு என்ன மன விருப்பமா இருந்திருக்கும் அப்படின்னா, யுத்த களத்துல தன்னுடைய ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், காப்பாற்றப்படணும் அப்படிங்கிற ஒரு மன விருப்பம் இருந்திருக்கும். ஒரு நீதியான மன விருப்பம் அந்த இடத்துல இருந்திருக்கும். இன்றைக்கு நம்ம ஆண்டவர் இடத்துல கேட்கிற மன விருப்பம் ஒருவேளை கர்த்தருடைய சித்தத்திற்கு அப்பாற்பட்டதாக இருந்தால் அது நம்மளை விட்டு கர்த்தரை தூரமாய் தள்ளும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதற்கு எக்ஸாம்பிளா பழைய ஏற்பாடுல ஒரு உதாரணம் போடப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேல் அவங்களை நியாயம் விசாரிச்சு கொண்டிருந்தப்போ எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் இடத்துல முறையிட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவர் வயது சென்றதுனால அவர் சீக்கிரமா மரித்துருவாரு, அவருக்கு அப்புறம் ஒரு ராஜா நமக்கு வேணும், நமக்கு முன்னால போறதுக்கு ஒரு ராஜா வேணும்னு சொல்லி நினைச்சாங்க. ஆண்டவருக்கு இந்த விஷயம் சுத்தமா பிடிக்கவே இல்லை. அப்ப சாமுவேல் போய் ஆண்டவர்கிட்ட கேட்ட போது அவங்க ஒன்ன தள்ளலப்பா என்ன தள்ளிட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்ப ஆண்டவருக்கு அப்பாற்பட்டு அவங்க கேட்டதுனால ஆண்டவரை அவங்க தள்ளுற ஒரு நிலைமை வந்துருச்சு. இச்சைக்கும் மன விருப்பத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மன விருப்பம் அப்படிங்கிறது டிசையர், இச்சை அப்படிங்கிறது ஈவில் டிசையர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட நேம்லே ஈவில் அப்படிங்கிற ஒரு பேர் வருது. அப்போ கர்த்தர் இடத்துல நம்ம கேட்கிற ஒவ்வொரு காரியங்களும் நீதியுள்ள, அது சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களா இருக்க வேண்டும். நமக்கும் கர்த்தருக்கும் ஒரு நெருக்கத்தை உண்டாக்குகிற காரியமா இருக்கணும். கர்த்தரை விட்டு நம்மை பின்வாங்கக்கூடிய காரியமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவருடைய சித்தத்துக்கு உட்பட்டு இருக்குதா அப்படிங்கறது நம்ம யோசிச்சு பார்க்கணும். சரி, நம்ம கேட்கக்கூடிய காரியங்களுக்கு ஒரு வரைமுறை இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு வசனம் போடப்பட்டிருக்கு. 1 யோவான் 5:14 வசனம், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்போ நம்ம எதையாவது ஒண்ணு கேட்டோம்னா அதுல ஆண்டவர் மகிமைப்படணும், அவருக்கும் நமக்கு ஒரு நெருங்கிய உறவு வரணும். அப்படிப்பட்ட காரியங்களை தான் நம்ம ஆண்டவர் இடத்துல கேட்கணும். ஆண்டவரே நமக்கு பரமண்டல ஜெபத்திலேயே நமக்கு என்ன சொல்லிருக்காருன்னா, அன்றன்றைக்கான ஆகாரத்தை எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிளான ஒரு ஜெபத்தை நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. அப்போ நம்ம கர்த்தரை விட்டு அப்பாற்பட்டு கேட்கிற எல்லா காரியங்களும் நம்மையும் கர்த்தரையும் என்ன பண்ணணும்னா தூரப்படுத்திடும் அப்படிங்கறதுல இந்த இடத்துல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்ம கேட்கிற ஒரு நபரா இருக்கலாம், அல்லது ஒரு பொருளா இருக்கலாம், ஏதாவது ஒண்ணு இருக்கலாம். அது அந்த ஒரு பொருள் கர்த்தருக்கும் நமக்கும் ஒரு நெருக்கத்தை உண்டாக்குமான்னு யோசிச்சு பார்க்கணும். விஞ்ஞான பூர்வமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா 24 மணி நேரம் நம்ம அதை யோசிக்கிறதுக்கு டைம் கொடுக்கும். யோசிச்சு பார்க்கும்போது அடுத்து அந்த பொருள் நமக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறது சரியா புரியும். அதே மாதிரி உலக பிரகாரமான ஒரு பொருளை வாங்கும் போதே கண்டிஷன் இருக்கும் பொழுது நம்ம ஆண்டவர் இடத்துல இருந்து அவருடைய சித்தத்தின்படி பெற்றுக்கொள்கிற ஒரு பொருளை நம்ம கேட்கும் பொழுது அதற்கு எவ்வளவு அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கறது இன்றைக்கு நாள்ல நம்ம யோசிச்சு பார்ப்போம். அதன்படி நடப்போம். God bless you.